விடப்பட்ட கூலியாளர்கள் தான் திகாவை சேர்ந்த நபர்கள். இப்போ இந்த கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் அப்படி ஏவி விடப்பட்டவர்கள் தான். காசு வாங்கிட்டு வேலை செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியோட விளம்பர பிரிவு ஊடகமாக தான் நான் பார்க்குறேன். நமக்கு எப்பப்போல்லாம் வந்து பாப்புலாரிட்டி கம்மியாக இருக்கோ அப்போ நெகட்டிவ் சைடாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க பண்ணி விடுவாங்க. ஆரம்பித்து விட்டது தான் இந்த சங்ககிரி ராஜ்குமாரோட இன்டர்வியூ. சங்ககிரி ராஜ்குமார் திடீர்னு இன்னைக்கு வந்து அப்படி நான் அதை தயார் பண்ணி கொடுத்த படம் அப்படின்னா அவர் உடந்ததானே அந்த குற்றத்துக்கு. கோமாவில் இருந்தாரா இத்தனை ஆண்டு? அதுதான் கேள்வி. கோமாவில் இருந்தாரா இல்லை அமினீஷியாவுக்கு போயிட்டார் அவருக்கு மறதி வியாதி வந்துச்சா? திடீர்னு இன்னைக்கு யாரா நினைவூட்டி ஞாபகம் வந்துச்சா? இப்போ இது எல்லாமே திமுகவுடைய திட்டமிட்ட நகர்வுகள். நீங்கள் யாரும் தேநீர் விருந்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக நான் இப்போ முதலமைச்சர் முறையில் போனேன். ஐயோ இந்த அட்டூழியம் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு மறு ஊட்டிட்டு அடையாளம் தெரியாது பழைய சினிமாங்கள் அப்படின்னு சொல்லுவான் அவன் ஆள். அது மாதிரி நான் வந்து இப்போ திமுக தலைவராக போகல, நான் முதலமைச்சராக போனேன்னு இந்த மாதிரி அபத்தங்கள் இருக்குல்ல. சீமான் அவர்கள் கையில் எடுக்காமல் இருக்க என்ன செயல் திட்டம் வேண்டும்? அவர் பாருங்க, அவர் பொய்யா மாப் பண்ணி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 7 படங்கள் உழவுது. 7 படமே அவர் தான் எடிட் பண்ணி. 7 படம் அவர் ஒரு படம் தான் எடிட் பண்ணு அவர் சொல்றாரு. இப்போ 6 படம் மெய்யா இருந்தது ஒத்துக்கிறீங்களா? நீங்க எல்லா கோட்பாட்டையும் நிறைவேற்றுவதற்காக இந்த நிலத்தை அடையணும்னு பாஜக நினைவுறணும். தமிழர் நலன் சிறந்து விளங்கணும், தமிழர் உரிமைகள் இங்கே இருக்கணும், தமிழ் மொழி வாழணும், தமிழர்களுக்கான நிலங்கள் பாதுகாக்கப்படணும், வளங்கள் பாதுகாக்கப்படணும்னு நாம் தமிழர் நினைக்கிறதுக்குமா பாரதூரமான வித்தியாசங்கள் இருக்கு. அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதைய என் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கு சார். சமீபத்தில் ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. சீமான் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லிட்டு மதுரை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்று ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. பிரபாகரன், சீமான் இவர்கள் 2 பேரும் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வந்து எடிட் செய்யப்பட்டது. இதை வைத்து சீமான் அவர்கள் வந்து பல கோடி ரூபாய் வந்து திரள் நிதியாக பெற்று மக்களை வந்து ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரில் இடம்பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு திகாவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களோ நாம் தமிழுக்கு எதிராக பேசக்கூடியவரோ சீமான் வந்து நிச்சயம் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்ற ஒரு அவதூறு வந்து பரப்பிட்டு வராங்க. இது எது போதுமா சார் இந்த புகார்? இது ஒரு அபத்தமானது. இது அடிப்படை சட்ட அறிவு இருக்கிற யாரும் இது செய்ய முடியாது. இதில் வந்து பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டோ மிஸ்அப்ராப்ரியேஷனோ எதுவுமே இல்லை, மிஸ்ரெப்ரசன்டேஷனோ எதுவுமே இல்லை. இப்போ நான் இப்படி ரொம்ப புரிதலுக்காக கேட்குறேன். ஒருத்தர் விநாயகர் படத்தை வச்சுட்டு போயிட்டு பணம் கேட்டு மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் நம்ம கூழ் ஊற்றுறதுலாம் கலெக்ஷன் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்குறீங்கல்ல. ஐயப்ப பக்தர்கள் வெளியே போகிறவங்க அவங்கெல்லாம் வசூல் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு படத்தை காமிச்சு, ஐயப்ப பக்தரை காமிச்சு, ஐயப்ப படத்தை இல்லை ஒரு மாரியம்மா படத்தை, ஒரு விநாயகர் படத்தை ஒரு காரணம் சிலைகள்லாம் பெருசாக வச்சு உண்டியல் வச்சு வசூல் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் குற்றமா? அதெல்லாம் குற்றமானா? இல்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லை, விநாயகரை இல்லை பொய் சொல்லி வாங்கிட்டாங்க இவங்க அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? சட்டத்தில் அதுக்கான அதாவது எவ்வளோ வன்மம் தலைவிரித்து ஆடுகிறது, எதை வேணா பேச முடியும்னு அது திமுகவினர் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் திகாக்காரர்கள் பகுத்தறிவு என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. பகுத்தறிவுனா குறைந்தபட்சம் அறிவாவது இருக்குன்னு பார்த்தேன். இப்போ இது போன்ற செய்கைகளால் அறிவே இல்லைன்னு தெரியுது நமக்கு. அப்போது பெரியாரை சொல்லி இவங்க பணம் வசூல் பண்ணுறாங்க, நம்ம கூட நாளைக்கு சொல்லலாம், அது கூட தவறுன்னு சொல்லலாம். இது வந்து அபத்தமானது. முதல் புள்ளி அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அந்த படம் போலியானது இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்ற இதுவும் இருக்குது. ஏன் இப்போ இவ்வளோ காலம் இல்லாமல் அந்த சங்ககிரி ராஜ்குமார் திடீர்னு இன்னைக்கு வந்து அப்படி நான் அதை தயார் பண்ணி கொடுத்த படம் அப்படின்னா அவர் உடந்ததானே அந்த குற்றத்துக்கு? இல்லை அவர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு உண்மை தானே. அவர் என்ன கோமாவில் இருந்தாரா இத்தனை ஆண்டு? அதுதான் கேள்வி. கோமாவில் இருந்தாரா இல்லை அமினீஷியாவுக்கு போயிட்டார் அவருக்கு மறதி வியாதி வந்துச்சா? திடீர்னு இன்னைக்கு யாரா நினைவூட்டி ஞாபகம் வந்துச்சா? இப்போ இது எல்லாமே திமுகவுடைய திட்டமிட்ட நகர்வுகள். அதை நோக்கி தான் இது நகர்த்துது. ஐயா விஜயகாந்த் அவர்களை எப்படி அவதூறில் வீழ்த்தினாங்களோ அதை போல் வந்து நாம் தமிழர் கட்சி வீழ்த்திடலான்னு திமுக நினைக்குது. அதற்காக ஏவி விடப்பட்ட கூலியாளர்கள் தான் திகாவை சேர்ந்த நபர்கள். இப்போ இந்த கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் அப்படி ஏவி விடப்பட்டவர்கள் தான். காசு வாங்கிட்டு வேலை செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நான் கேட்குறேன், அவங்களுக்கான பணம் எங்கேருந்து வந்தது? அவங்க செயல்படுறாங்கல்ல. அவங்க நான் 300 நிகழ்ச்சிக்கு மேலே நடத்திட்டேன்,
அப்படின்னு இன்னைக்கு திருமுருகன் காந்தி ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருக்காரு. 300 நிகழ்ச்சி நடத்துறதுக்குன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 50,000 ரூபா எடுத்துக்கணும்னா 300 நிகழ்ச்சிக்கு எங்கேருந்து இவர் எங்கேருந்து வசூல் பண்ணார்? அந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அது வந்து அது ஒரு அற்பத்தனமாக எப்படி வேணால் நடந்துப்பாங்க அப்படின்றதுக்கு இது அடையாளம் தாண்டி இது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, பெரியார் மீதான தாக்குதலை, அவருடைய கோட்பாட்டின் மீதான தாக்குதலை ஜீரணிக்க முடியல. அப்போ அந்த தாக்குதலை தாக்குப்பிடிப்பதற்காக அல்லது அதை திசை திருப்புவதற்காக அதுக்கு தொடர்ச்சியாக எல்லோரும் வந்து பெரியார் எங்கெங்கெல்லாம் தப்பாக பேசினார், எவ்வளோ மோசமாக பேசினார், எதெல்லாம் சரியில்லாத பேச்சுன்னு தொடர்ச்சியாக வலைவெளிகளில் எக்கச்சக்கமான காணொலிகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. இன்னும் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த வலைவெளிலாம் இன்றைக்கி அதை தட்டி பார்க்குறாங்க. அப்போ அது ஒரு அச்சத்தை கொடுக்குது. அப்போ அதை திசை திருப்பணும். திசை திருப்பத்துக்கு எப்பயுமே தேவைப்படுறாரு அண்ணன் சீமான் அவர்கள். அதனால் இப்படி ஒரு போடுறாங்களே தவிர மற்றபடி அதை அடிப்படை முகாந்திரமே இல்லை. நான் திரும்ப சொன்னேன் சார், ஒரு புரிதலுக்கு கேட்குறேன். ஒரு வழக்கு பதிவு பண்ணவரும் ஒரு வழக்கறிஞர் தான், அவங்க பதிவு பண்ணும்போதே தெரியாதா சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எடுப்படாது? அதுதான் நான் அது வன்மன்னு சொல்கிறேன். நீங்கள் வழக்கு கொடுத்துருக்காரு, வழக்கு பதிவு செய்யப்படல, புகார் கொடுத்துருக்காரு, இப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் நம்ம போடலான்னு. திமுக அரசு போட்டால் கூட போடும், அதில் நம்ம ஒன்றும் சட்டமே இல்லைன்னா கூட போடும், புதுசாக உருவாக்குவாங்க. ஆமாம், இது அதை தானே இப்போ சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் இவங்க நிகழ்த்துறாங்க. சவுக்கு சங்கர் அவர் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கேட்குறாரு, இதெல்லாம் ஒரு காரணம் கூட கைது பண்ணுவாங்களா? அவர் கீழமை நீதிமன்றங்களோட செயல்பாட்டையும் சேர்த்து அவர் வருத்தப்படுறாரு. இதுக்கெல்லாம் ஒரு ரிமாண்ட் பண்ணுவாங்களா? ஒரு மனிதனை காவலில் வைக்கிறது, அந்த லிபர்ட்டியை தடுக்கிறதுன்றது, ஒருத்தருடைய சுதந்திரத்தை தடுக்கிறது அவ்வளோ பெரிய செயல். அதை வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் செய்யவே முடியாது. பேசிய குற்றத்திற்காக, ஏன்னா பேச்சுரிமையும் இருக்குது, ஆர்டிகல் 19 இருக்குது. பேசிய குற்றத்திற்காக, குற்றமே இல்லைன்னு அவர் கருதுறாரு, பேசியதற்காக கூட ஒருத்தரை வந்து கைது பண்ண முடியுமா? இதெல்லாம் ஒரு காரணம்ட்டு இதற்காக ஒரு பிணை மறுக்க முடியுமா? ஜாமீன் கொடுக்காம நீதிமன்றம் சொல்ல முடியுமான்ற அளவுக்கு சொல்றாரு. அப்போ அப்படி காரணமே இல்லாத கைது பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் கூட காரணம்னு போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா திமுகவின் அறிவு மேதமை தன்மை அவ்வளோ சிறந்தது. நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு டவுட் வருது, புதுசாகவே வந்து சட்டத்தை ஏற்று கூட போடுவாங்கன்னு சொல்லிட்டு. சவுக்கு சங்கர் போல இப்போ சீமானவர்களும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா சார்? காரணமே தேவையில்லைங்க. எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஆட்சியாளர் ஒரு கைது செய்யணும்னா காரணம்லாம் எதுவும் தேவையில்லை. அவன் படத்தில் சொல்கிற போது அவங்க மூஞ்சி பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி கூட கைது பண்ணுவாங்க. அப்போ அதனால் திமுகவில் எங்கள் விகடன் குழுமம் மேலே எதுக்கு இங்கே வழக்கு போடப்பட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் போடப்பட்ட வழக்கு எதுக்கு நியாயமானது? ஒரே குற்றத்துக்கு 17 வழக்கு பதிவாகுது, அது எப்படி சரியானது? ஒரே குற்றம் தானே, ஒரே நிகழ்வு 17 வழக்கு போடப்படுது, எப்படி அது சரியானது? அதெல்லாம் அடிப்படையில் இருக்கிற பிழைகள். ஆனால் செய்ய கைது ஒரே ஆள் மேலே பல குற்றங்கள் இருந்தபோது நீங்கள் கைது பண்ணல. ஆனால் பிரச்சனைன்னு வந்த பிறகு அவர் உள்ளே போன பிறகு 16-17 வழக்கை வாங்கி கைது பண்ணுறீங்க. அப்போ காரணம் தான் தேவை. அதனால தானே அந்த குண்டர் இதுவே குண்டாஸ் ஆக்டை ஏன் உடஞ்சிது? உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டது? நீ என்ன இதை எடுக்க போறியா, என்ன கதைன்னு கேட்டோன்னு பயந்து பல்ட்டி அடிச்சுல போய் சுப்ரீம் கோர்ட்டில் கெஞ்சி முட்டி போடாத கதையெல்லாம் முட்டி போட்டுலாம் அங்கே வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க, திரும்ப பெற்றுட்டு வந்தாங்கல்ல. நாங்கள் குண்டர் சட்டத்தை நாங்கள் நீக்கிட்டோன்னு சொன்னாங்கல்ல. அப்போ நீங்கள் கூப்பிட்டு கண்டிச்சா நீக்கிற அளவுக்குன்னா அப்படி ஒரு வழக்கே இல்லைன்றது தானே உண்மை. அப்படி வழக்கே இல்லாத கூட வழக்கு போட்டிருக்குது திமுக அப்படின்றது தானே உண்மை. அதே முனையும் பாது இப்போ வழக்கு போடலாம், கைது பண்ணட்டோன்ற மக்களுக்கு இந்த ஆட்சியோட லட்சணம் தெரியட்டோன்ற. மற்ற யாரையும் விட அண்ணன் சீமான் அவர்கள் கைது பண்ணும்போது அதோட தாக்கம், அதை வந்து இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டிய விதம் வந்து வேறு விதமாக இருக்கும். மற்றவர்களை யாரோ ஒருத்தர் கைது பண்ணது போல் அது அமைய போகிறதில்ல. அப்படி நடந்தால் அப்போ அதோட விலையை திமுக கொடுக்கணும், அது நல்லதுன்றேன். அது வந்து திமுக கொடுக்க போகிற விலையாகவும் அது நாம் தமிழர் பெறக்கூடிய சன்மானமாகவும் மாறும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இல்லை, நான் அதை செய்யணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். திமுக ஆல்ரெடி முந்தைய காலங்களில் செய்த தவறு தான் இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வெகுவாக வளர்ந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்குது. திருப்பி அந்த தவறை வந்து இழைப்பாங்களா சார்? இல்லை, செய்வாங்க. அவங்க இப்போது நாம் தமிழர் கட்சியோட விளம்பர பிரிவு ஊடகமாக தான் நான் பார்க்குறேன். நமக்கு எப்பப்போலாம் வந்து பாப்புலாரிட்டி கம்மியாக இருக்கோ அப்போ நெகட்டிவ் சைடாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க பண்ணி விடுவாங்க. ஆரம்பித்து விட்டது தான் இந்த சங்ககிரி ராஜ்குமாரோட இன்டர்வியூ. அதுக்கு பிறகு நம்மளை இதில் காட்டினாங்க, நியூஸ் எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு பேட்டி எடுத்து போடுறாங்கல்ல. இப்போ லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்கல்ல. யார் அப்படி கொடுக்க முடியும் ஃப்ரீயாக நமக்கு விளம்பரத்தை? நீங்களே செலவு பண்ண கூட நம்ம அவ்வளோ வர முடியாது. அந்த விதத்தில் வந்து நமது விளம்பர பிரிவு ஊடகமாக நான் அதை கருதுகிறேன். கொஞ்சம் நெகட்டிவ் சைடு மட்டும்தான் போடுவாங்க, அது பரவாயில்ல. பாப்புலாரிட்டி இஸ் பாப்புலாரிட்டி தான் சொல்லுவாங்க. நாய் வித்த காசு குறைக்காது, பூ வித்த காசு மணக்காதுன்ற மாதிரி. அது பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடாக பாப்புலாரிட்டி. நீங்கள் யாரும் தேநீர் விருந்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு
திமுக நான் இப்போ முதலமைச்சர் முறையில் போனேன், ஐயோ இந்த அட்டூழியம் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு மறு ஒட்டிட்டு அடையாளம் தெரியாது பழைய சினிமாங்கள் அப்படின்னு சொல்லுவான் அவன் ஆள் அது மாதிரி நான் வந்து இப்போ திமுக தலைவராக போகல, நான் முதலமைச்சராக போனேன்னு இந்த மாதிரி அபத்தங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து தானே மக்கள் பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்பொழுது உறுதியாக தெரியும் யார் பாஜக பக்கம் நிற்கிறாங்க. அது மக்கள் பொது வெளியிலே பேசுகிறாங்க. அதனால் அதை மறைக்க தான் இவங்க அவசரமாக இப்படி இது நாம் தமிழர் கட்சி பற்றி நம்ம பேசுகிறாங்கன்னு நினைக்கிறோம். இது எல்லாமே எந்த கருத்தாக்கமும் சொல்கிறேன், அது பெரியாரை பற்றி நாம் வைக்கிற விமர்சனமாக இருக்கட்டும், நாம் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா இடங்கள்லையும் பெரியார் தவறு என்று சொல்லலை. பல இடங்களில் தவறாக இருந்தார். எங்கெங்கே தவறாக இருந்தார்? தமிழ் குறித்த அவரோட கோட்பாட்டில் தவறாக இருந்தார். பெண்கள் குறித்து பல கோட்பாடுகளில், காமம் உறவு குறித்த கோட்பாடுகளில் அவர் தவறாக இருந்தார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவன் மனைவியாக இருந்துட்டு அவங்க வந்து இன்னொருத்தரோட போனால் இன்னொருத்தர் குற்றம் இல்லைன்னு சொல்ல சார், குற்றம் இல்லை, அதுக்கு க்ரைம் இல்லைன்றது நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு தலைவர் சொல்ல முடியாது. மாறா என்ன சொல்லணும்னா, அந்த உறவுலேருந்து வெளியேறிட்டு தனக்கு வேண்டப்பட்ட ஒரு பார்ட்னரை ஒரு ஆளை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்றதுல தவறாகாது. இல்லை, அந்த ஸ்டாண்டு தானே சார் பிஜேபி பெரியார் எதிர்ப்புன்றதுல பிஜேபியும் நாம் தமிழும் தனித்து நிற்கிறதுக்கான ஒரு இது. பிஜேபி வந்து சனாதன முறையில் வந்து எதிர்க்கிறாங்க, நாம் தமிழ் வந்து கருத்தின் ரீதியா தமிழ் மேலே பற்றுன்றது தான் எதிர்க்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஒன்றுன்ற அப்படிதான் அது தெரியும். நான் திரும்ப இந்த ஓனாய் உதாரணம் சொல்லுவேன். ஓனாய் அழுவுது, அதை ஆடு நினைதேன் ஓனாய் அழுவுது. ஆடு நினைதன் ஓனாய் அழுறதுக்கு காரணம், இந்த ஓனாயை இந்த ஆட்டை நம்ம வேட்டையாடி சாப்பிட்லான்னு இருந்தோமே, இந்த ஆட்டு ஜுரம் வந்து செத்து போச்சுன்னா என்ன ஆகுமேன்னு ஓனாய் அழுவுது. ஆட்டுக்காரன் ஆட்டை பார்த்து அழறான், ஐயோ இது நல்ல விலைக்கு விற்கலான்னு இருந்தோமே, உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னா செத்து போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு ஆட்டுக்காரன் நினைப்பான். அந்த நினைகிற ஆடு இருக்குல்ல, அதோட தாய் ஆடு அழுவும், அதுவும் அழுவும். என்ன, ஐயோ நம்ம குட்டிக்கு பாதகமாயிட்டா என்ன ஆகும், நம்ம குட்டி செத்து போயிடுமேன்னு ஒரு தாய்மையோட பாசத்தோட நேசத்தோட அழுவோம்ல, அதே அழுகை தான் நாம் தமிழரோட அழுகை. ஓனாயோட அழுகை தான் பாஜகவோட அழுகை. திமுகவோட அழுகை நான் சொன்ன ஆடு மேய்க்கிறவங்க இதெல்லாம் விற்பனை பண்டமாக பார்க்குற அழுகை அது. ஆனால் பார்வை அடிப்படையில் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் நோக்கங்கள் வேறு வேறானது. எல்லாருக்கும் ஆடு நினைதுன்னு அழுத கதையாக தான் இருக்கும், ஆனால் நோக்கங்கள் வேறானது. இப்போ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவிற்கோ இந்த அரசியல் வெளியில் திமுக ஒழியணுமா வேணாம்? ஒழிஞ்சாதான் இன்னொரு அரசியல் கட்சி வரும். எல்லா அரசியல் கட்சிக்கும் அதுதான் பார்வையாக இருக்க முடியும். இந்த பார்வை ஒன்றா இருக்கிறதுனால நோக்கம் ஒன்றா இருக்கிறது. தமிழ் இனத்தில் தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, இதுவரை இந்திய பெருநிலமே காணாத ஒரு ஆட்சியை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியோட நோக்கம். பாஜகவோட எண்ணம் அதுவா, இல்லை அவங்க அரசியல் கோட்பாடு அதுவா? இதை இந்தியாவின் ஒரு நிலைப்பகுதி தேசிய கோட்பாட்டு கீழே கொண்டு வந்து இந்தியாவுடைய எக்ஸ்டென்ஷனாக மட்டும்தான் இருக்கணும். இது இங்கே தமிழர்களுக்கு என்று ஒரு தனி உரிமை இருக்கக்கூடாது, இந்தியர்கள் என்ற அடிப்படையில் தான் எந்த உரிமையுமே இருக்கணும்னு நினைக்கிறது பாஜகவோட கோட்பாடு. தன்னோட கோட்பாடை இந்தி திணிப்பு உட்பட எல்லா கோட்பாட்டையும் நிறைவேற்றுவதற்காக இந்த நிலத்தை அடையணும்னு பாஜக நினைவிருக்கணும். தமிழர் நலன் சிறந்து விளங்கணும், தமிழர் உரிமைகள் இங்கே இருக்கணும், தமிழ் மொழி வாழணும், தமிழர்களுக்கான நிலங்கள் பாதுகாக்கப்படணும், வளங்கள் பாதுகாக்கப்படணும்னு நாம் தமிழர் நினைக்கிறதுக்குமா பாரதூரமான வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் எதிர்பார்க்க முடிவு இதை திமுக செய்யலைன்னு தான் நாம் தமிழர் எதிர்பார்க்குறது. இதை செய்யறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு தான் பாஜகவும் எதிர்பார்க்குது. அப்போ அடிப்படையில் இந்த நோக்கம் ஒன்றா இருக்கிறதுனால எண்ணம் ஒன்றுன்ற அர்த்தம் இல்லை. அப்போ இந்த வித்தியாசம் இருக்குது. அது இதை வந்து அரசியல் காரணமாக மாற்றிக்கிட்டு திமுக குளிர்காய்கிறது. ஓகே சார், இப்போ இந்த புகைப்பட விவகாரத்திலே சார் நாம் தமிழர் சீமான் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் சந்தித்த புகைப்படம் ஃபேக்குன்னே கூட இருக்கட்டும், நாம் சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தது சொல்கிறேன். பட் வைகோ அவர்களாக இருக்கட்டும், குளத்தூர் மணியான தீவிரமாக ஆதரிச்சிங்க, சந்திச்சதுலாம் வந்தீங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? அவர் சந்திக்காமே தமிழ் தேசியம் சார்பாக நிற்கிறாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ஏற்புடையதாக தானே சார் இருக்குது? இல்லை, நான் பேசுகிற காணொலியெல்லாம் அது சரியான புகைப்படம் நிறுவனத்தை நான் ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கிறேன். நான் யாருக்கு நிறுவனம்னு கேள்வி கேட்குறேன். ஆமாம், நான் அண்ணன் சீமான் அவர்கள் பிரபாகரனோடு தான் புகைப்படம் எடுத்தால் நான் யாருக்கு நிரூபிக்கணும்னு கேட்குறேன். என்னை நம்புவர்களுக்கு நீங்கள் எதை சொன்னாலும், அண்ணன் சீமான் அவர்களை நம்புவர்களுக்கு இந்த புகைப்படமே பொய் என்றாலும் அவர் பேசுகிற தேசியம் சரியானது என்று புரியும். ஆனால் சீமான வாக்குகளும் அதற்காக சீமானை அவர்களை வீழ்த்த வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாக்கு. இது எப்படின்னா, அருணாகயிறு மட்டும் அறக்கலைன்னா 6 கிலோமீட்டர் நான் ஓடிருப்பேன் அப்படின்னு ஒரு காரணம். அது அருணாகயிறு அறுக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது எப்படி ஒரு காரணமோ அது போல் ஒரு காரணம் தேடுவதை தான் நான் பார்க்குறேன். இப்போ இப்படி எடுத்துப்போம். 2001 இந்த இறுதிப் போரில் இங்கே இலங்கையில் ஈழத்தில் பிரபாகரன் அவர்கள் போரில் வீழறதுக்கு காரணமானது யார்?
இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அன்றைய தேதிக்கு ஆட்சி நிலைத்திருக்கிறது பாடுபட்டது யார் இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்சி கலைந்திருக்கும். திமுக இல்லைன்னா கலைந்திருக்கும். அப்ப திமுக ஏன் அந்த முயற்சியை எடுக்கவே இல்லை? ஏன் திமுக நான் வெளியேறிடுவேன், நீங்க இந்த போரை நிறுத்துங்க, இது தமிழினத்துக்கு எதிரான போர்னு ஏன் திமுக குறிப்பா ஐயா கருணாநிதி ஏன் சொல்லலை? காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில உண்ணாவிரதம் இருந்த பெருமகன் 2009க்கு பிறகு பெரிய இவர் அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி அவரோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? அவர் இப்போ எந்த இடங்களில் தமிழகத்துக்காக அவர் தூக்கி பிடிச்சார்? நீங்கள் அந்த போரை கூட விட்டுடுங்க. அவர்கள் சொல்லுகிற பதில் நாங்கள் நினைத்திருந்தால் கூட நிறுத்த முடியாது அப்படின்றது தான் எப்பயுமே திமுகவினர் சொல்கிற, அல்லது கருணாநிதி அவர்கள் சொல்ற, நாங்கள் நினைச்சா மட்டும் இந்த போரை நிறுத்தி இருக்க முடியுமா? நான் கேட்குறேன், உங்கள் மகள், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணு, உங்கள் தாயார் யார் இந்த கேள்வி கேட்கிறார்களோ அவர்களுடைய யாராவது பெண்ணு அவங்க குடும்ப பெண்களை வன்புணர்வு செய்யும்போது நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன், நான் காப்பாற்ற முடியாது, அதனால் கை கட்டி இருந்தேன்னு பேடிமைத்தனமாக பெட்டைத்தனமாக சொல்லுவாங்களா? இல்லை அதை காப்பாற்றுற முயற்சியில் உயிரை விடுவாங்களா? அதுதானே ஒரு ஆண்மை உள்ளவனுக்கு. ஆண்மையினாலே காப்பாற்றுதல் தான். அது பெண்ணுக்கும் உண்டு. பெண்ணும் காப்பாற்று முயற்சியில் ஈடுபட்டால் அவர்களையும் ஆண்மைன்றது நம்ம அவர்களுக்குமே அதை பொருத்தலாம். அப்போ அதுதான் சரின்னா இந்த ஆண்மை உங்களுக்கு இல்லாமல் ஏன் போனது? 2009 நீங்கள் அப்படி மட்டும் உங்கள் ஆட்சியை இழந்திருப்பீங்கன்னா நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சி தோன்றுவதற்கே காரணமற்று போயிருக்கும். தன்னோட ஆட்சியும் கொடுக்க தயாராக இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் நம்ம தமிழர் தலைவரை ஏற்றுக்கணுன்ற பேர் இருக்கணும். ஆனால் அதை தான் சொல்கிறேன். 2009 வரை தமிழ் தலைவர் தம்பட்டம் அடித்து கொண்ட ஐயா கருணாநிதி அவர்களுக்கு இப்பொழுது அந்த பேர் இருக்கிறதான்னு நீங்கள் பாருங்கள். பொது வெளியில் யாருன்னா பல்லு மேலே நாக்க போட்டு இந்த பேரை சொல்லிடுவான தமிழின தலைவர்னு சொல்லுங்க. அப்போ அந்த நிலைமைக்கு வந்தது. இதற்கு முழு காரணம் இங்கே தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குது. தமிழர் நிலத்தில் இப்படி ஒரு அருமையான தமிழர் தாயகத்தை நிறுவி ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். அதற்கு தேசிய தலைவர் பிரபாகரனே சான்று. அங்கே வணிகம் எப்படி இருந்தது, அங்கே விமானம் அந்த நாட்டுக்கு என்று தமிழ் தேசியத்துக்கு என்று இருந்தது, அங்கே தமிழ் தேசியத்துக்கு என்று கப்பல் இருந்தது, அங்கே தமிழ் தேசியத்துக்கு வங்கி இருந்தது, தமிழ் தேசியத்துக்கு என்று அஞ்சலகம் இருந்தது, அங்கே தமிழ் தேசியத்துக்கு என்று இராணுவம் இருந்தது இல்லையா? இது எல்லாம் எப்படி செயல்படுதுன்னா அங்கே ஒரே ஒரு வன்புணர்வு கிடையாது, கொள்ளை கிடையாது, கொலை கிடையாது. இப்படி இல்லாத ஒரு அமைப்பை கட்டி காட்டி கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் இப்படி ஒரு ஆட்சியை நிறுவி காட்டினார் தேசிய தலைவர். அதே போன்ற ஒரு ஆட்சியை இங்கே தமிழ் நிலத்தில் இந்திய வரைமுறைகளுக்கு உட்பட்டு செய்யணும். அதில் கொஞ்சம் நெளிவு சுழிவுகள், அதில் என்ன நீக்குப்போக்கு இருக்கு, அதை தூக்கி செய்யணும்னு பேசி அவரே நம்ம தேசிய தலைவராகவே அவரே தமிழ் தேசிய தலைவராக பிரபாகரன் அவர்களை வரிச்சுக்கிட்டு இந்த 15 ஆண்டு காலம் 2010 தொடங்கி இந்த 25 வரைக்கும் தொடர்ச்சியாக பாடுபட்டது நாம் தமிழர் கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு என்ன அதில் சிக்கல் வருதுன்னு கேட்குறேன். ஆனால் படம் இருக்கு, படம் இல்லையா? இல்லைன்னே வச்சுக்கிட்டீங்கன்னா அதனால என்ன போச்சு? இப்போ அதாவது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து நோக்கி காத்திருந்த தமிழன் குரல் படி ஒருத்தர் விருந்தோம்பலை எப்படி பண்ணாரு, எதெல்லாம் நீ எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சோறு போடுறது எனக்கு வழக்கம். எதெல்லாம் வேணுமோ அவருக்கு கூட வைக்கிறதும், எதை வேணாமோ அவருக்கு வைக்காதமான்னு சொல்கிறதும், நானே ஒரு முதலாளியே இருந்து இந்த வீட்டுக்கு உள்ளவனே நம்ம வேலைக்காரங்களை வச்சு பரிமாற மாட்டோம். பண்பாடு தெரிந்தவங்க வேலைக்காரங்க வச்சு வீட்டில் இருக்கிற அந்த வீட்டோட ஆணோ பெண்ணோ தான் பரிமாறுவாங்க. அது விருந்தோம்பல் பண்பாட்டோட உயர்வு. அதை இப்போ நானாக இருந்தேன் மனைவி கிட்ட சொல்லுவேன், இல்லை நான் பரிமாறேன், மனைவி சொல்லுங்க அதை வைக்காதீங்க, இது வைங்கன்னு, இதை வைங்க, அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு சொல்லுவோம். இப்படி சொன்னார் பிரபாகரன். அவருக்கு சொல்கிறத அவர் மிலிட்ரி ஹோட்டல் ரேஞ்சுக்காரருக்கு இறக்கிட்டாருன்னு பேசுறது திமுகவோட ஓலவாயங்களா யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விருந்தோம்பல் பாராட்டுவது தமிழரின் மிகப்பெரிய மரபு பண்பாடாக இருக்கிறத தேசிய தலைவரே முன்னென்னு செஞ்சு காமிச்சாரு, அதில் நகிழ்ந்து போனேன்னு அண்ணன் சொல்கிறது. ஒருவேளை அப்படி நிகழவே இல்லைன்னா கூட அப்படி ஒரு பண்பாட்டு உயர்வாக சொல்கிறது தேசிய தலைவர்கள் பிரபாகரன் அவர்களுக்கு பெருமை சேர்க்குமா சிறுமையாகுமா? பெருமை சேர்க்கும். அப்போ அது பெருமையாக இருக்கும்போது நீங்கள் அதை முனியாண்டி ஓட்டல்காரர் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாருன்னு பேசுவது எவ்வளோ வன்மமான எவ்வளோ இழிவான பேச்சுன்னு தான் நான் கருதுறேன். இதை போல் இப்போ நீங்கள் உங்கள் காணொலியில் இதை நான் ரெஃபர் பண்ணும்போது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேரை வச்சிங்கன்னா உங்கள் சேனல் அடி வாங்கும், ஸ்ட்ரைக் வாங்கும், க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதற்காகவே அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிற நீங்களே, பேச விருப்பம் இருக்கிற நீங்களே அதை பேச மாட்டேன்றீங்க. ஏன்னா இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் காட்டி கொடுத்துரும், தொடர்ச்சியாக இந்த தளத்தில் நம்மளால் இயங்க முடியாது நீங்கள் காட்டுறீங்க. ஆனால் இந்த எந்த கவலையும் கொள்ளாமல் 15 ஆண்டு காலமாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களெல்லாம் ஒரே ஒரு நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, எங்களோட கட்சி படத்தில் இருக்குது,
உறுப்பினர் அட்டையில் இருக்குது. தேசிய தலைவர் படம் உறுப்பினர் அட்டையில் இருக்குது. எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் தூக்கி பிடித்திருக்கிறோம். நாங்கள் இதை வச்சு பழப்பு நடத்துகிறோமா, இழிவு பண்ணுமா? நீங்கள் இப்போ இழிவு பண்ணுறீங்களா? நீங்கள் தான் அன்றைய தேதிக்கு இவங்க கொன்று கொல்லப்படட்டும், இவங்க செத்து மடியட்டோம்னு நீங்கள் அமைதி கத்தவங்க. நீங்கள் அதே நேரத்தில் கனிமொழி அவர்களுக்கு எந்த எம்பி சீட்டு எந்த மினிஸ்ட்ரி கிடைக்கணும் அப்படின்னு போய் கேட்டு வாங்கிட்டு வந்தது தான் கருணாநிதி அவர்கள். உங்கள் குடும்ப நலனுக்கு பாடுபட்ட நீங்கள் சரியான ஆட்கள். ஆனால் என்னை நம்பி தான் எல்லா பிள்ளைகளும் ஒப்படைச்சிருக்காங்க. என் பிள்ளைகள் உட்பட எல்லோரும் இந்த காலத்தில் தான் சாவாங்க, கடைசி மூச்சு வரைக்கும் போராடணும்னு சொன்ன அந்த உண்மையிலே மேதகுன்ற வார்த்தைக்கு தகுதியான பிரபாகரன் அவர்கள் நாங்கள் தூக்கி பிடிச்சா, நீங்கள் பிடிக்காத நாங்கள் தூக்கி பிடிச்சா, இதை ஒரு அரசியல் நீங்கள் சொல்லி திருவீங்கன்னா உங்களோட அரசியல் எவ்வளோ மட்டமாக இருக்குது. நான் ஒன்று தான் புரிந்து கொள்கிறேன். இன்றைக்கு திமுகவிற்கு தனக்கென்று சொல்லிக்கொள்ள ஒரு தலைவர் இல்லை. மாறா நாம் தமிழர் கட்சிக்கு தேசிய தலைவர் பிரபாகர் தலைவர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த உரிமை இருக்குது. அப்படி தான் சொல்லியிருக்கோம், அப்படி தான் எங்கள் பைலாவில் இருக்குது. அதை இன்றைய வரைக்கும் நிறுவிட்டு வரோம். இதை நீங்கள் பேரலல் பண்ணும்பொழுது ஐயா பிரபாகரன் அவர்களோடு பெரியார் அவர்கள் தூக்கி பிடிக்கிற பெரியார் அவர்களே கைவிட்டு, அவர்களே அவரை பற்றி மோசமாக பேசி, அவர்களே அவரை சிறையில் அடைக்க சொன்ன அவர்களே இன்றைக்கு தூக்கி பிடித்திருக்கிற இந்த கோட்பாட்டு பெரியார் என்கிற பிம்பம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியல. அப்போ இதை வீழ்த்துது அப்படின்னா இதை சீமான் அவர்கள் கையில் எடுக்காமல் இருக்க என்ன செயல் திட்டம் வேண்டும்? அவர் பாருங்க, அவர் பொய்யா மாப் பண்ணி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 7 படங்கள் உலவுது. 7 படமே அவர் தான் எடிட் பண்ணி 7 படம் அவர் ஒரு படம் தான் எடிட் பண்ணு அவர் சொல்கிறாரு. அப்போ 6 படம் மெய்யா இருந்தது ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? அப்போ 6 சரிதான் தான் ஒத்துக்கிறீங்களா? 1 நான் கேட்குறேன், நேற்று வரைக்கும் இந்த படம் பொய்ன்னு இல்லைன்னு வந்து இல்லைங்க எல்லா படமே மெய் தான் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கல்ல. அப்போ மெய் நம்பி ஆமாங்க சீமான் சரியான அரசியல் தான் பண்ணுறாரு, அவர் தமிழ் தேசிய அரசியல் தான் பண்ணுறாரு, அவரை பாராட்டுங்க. நீங்கள் இன்றைக்கி தான் பாராட்டிங்களா? இந்த 15 ஆண்டு காலத்தில் திமுக அதிமுக இல்லை அவர் பிரபாகரன் தேசிய தலைவராக எடுத்திருக்கிறது சரிதான். ஒரு வாய் ஒரே ஒருத்தர் சொல்லுங்க அப்படி பேசுகிறாங்கன்னு. அன்னைக்கு பேசாத நீங்கள் இன்றைக்கி பெரிய தேசிய தலைவர் மேலே உங்களுக்கு அக்கறை வந்துச்சு, அவர் பேரை சொல்லி இவர் மிஸ்யூஸ் பண்ணணும். அவர் பேரை சொல்லுவதே திராவிடத்தின் வீழ்ச்சிக்கும் ஆரம்பம். இல்லை சார், இங்கே ஒரு சந்தேகம் எழுப்புது சார். சமீபத்தில் அந்த பெரியார் எதிர்ப்பு கொள்கையை சீமான் கையில் எடுத்தார். அப்போ தான் ஒரு விஷயத்தை ஒரு சவாலே விட்டார் திமுகவுக்கு. தலைவன் பிரபாகரன் அவர் பேரை சொல்லி நான் வாக்கு சேகரிக்க தயாராக இருக்கேன், பெரியாரின் பேரை சொல்லி நீங்கள் வாக்கு சேகரிக்க தயாராக இருக்கீங்க ஒரு சவால் விட்டார். பெரியாரிஸ்டுகள் ரொம்ப ட்ரிகர் ஆனாங்க அந்த விஷயத்தில். அதை தொடர்ந்து கொளத்தூர் மணிக்கும் இப்போது அந்த சங்ககிரி ராஜ்குமார் அவரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவரே ஒரு பெரியாரோட ஆதரவாளர் தான் சொல்லிட்டு தமிழ் டிவி நிறுவனர் ஒரு செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்காரு. இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கா சார்? இல்லை, இப்போ கொளத்தூர் மணி அவர்களே முரணாக பேசுகிறார். ஒரு தடவை இவர் போகவே இல்லைன்றாரு. இவர் போனாரா இல்லையான்னு தெரியல. சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்திச்சாரா இல்லையான்னு தெரியலன்றாரு. இல்லை போனதை பற்றி கேள்வி இல்லை, புகைப்படத்தை மட்டும்தான் கேள்வின்றார். அவர் முரண்பட்டு பேசுகிறாரு. எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று தாங்க சிக்கல். நம்ம தளத்தில் நம்ம கூடவே பயணித்த ஒரு ஆள் ஒரு பெருந்தலைவனாக உருவெடுத்துட்டாரு. அது உங்களால் ஜீரணிக்க முடியல. அதை ஒரு வன்மம் காழ்ப்பு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், சரியான எடுத்துக்காட்டான்னு கூட எனக்கு தெரியல. 10 பிச்சைக்காரங்க வரிசையாக உட்காந்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு பிச்சைக்கார தட்டில் 10 ரூபாயும் இன்னொரு பிச்சைக்கார தட்டில் 100 ரூபாயும் போட்டால் அவனுக்கு மட்டும் 100 ரூபாய் வச்சு இன்னொரு பிச்சைக்காரன் கவலைப்படுவோம். போட்டவன் பல லட்சம் வச்சிருக்கானேன்றது கவலைப்பட மாட்டான். அந்த போட்டி மனப்பான்மை அப்படி வரும். அப்போ நமக்கு பேரலாக சமமாக இருந்த இந்த நபரில் ஒருத்தர் மட்டும் இவ்வளோ பெரிய உயரத்தை எட்டிட்டாரேன்னு ஒரு வெறுப்பு, ஒரு வன்மம், அதுதான் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு இருக்குது. அதுதான் கொளத்தூர் மணி அப்படிதான் மோசடி அப்படின்ற ஒரு பொய்யான குற்றம். ஐயோ நீங்க நிரூபிங்களேன்னு. திரள்நிதி மோசடினா நம்ம அதை அப்படியே எடுத்துப்போம். அப்போ திமுகவிற்கு இருக்கிற பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்துன்னு கணக்கு காட்டணுன்ற. இல்லை சார், நான் முந்தைய காணொலி பழைய திமுக மாநாடு நடக்கிற காணொலிகளே பார்த்துட்டு திரள்நிதினு அந்த ஒரு பாக்ஸ் வச்சு எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் செய்வாங்க. இப்போ அது அதில் யார் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னா ஐயா பெரியார் அவர்கள் தான். அவர் எதுக்கெல்லாம் என்னன்னா பேர் வச்சா ஒரு காசு, பேர்லேயே அவர் நல்ல பேர் வச்சா ஒரு காசு, சாதாரண பேர் வச்சா ஒரு காசு, எல்லாவற்றுக்கும் அவர் பணம் வாங்கிட்டு தான் அவர் பண்ணார். அப்படியே நிதி திரட்டினார். அது என்ன பேர் வைக்கிறதுக்கு ஒருத்தர் அன்பாக உங்ககிட்ட பேர் வைக்க குழந்தைக்கு உங்கள் கையால் நீங்கள் தூக்கி உங்கள் வாயால் பேர் வைக்கணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு கட்டணம் போடுறீங்கன்னா அது இன்னொருத்தருக்கு சேர்த்து அந்த 1 ரூபா 2 ரூபாயில் தான் வரும்ன்றது நான் நம்புகிறேன். 1000 குழந்தைக்கு பேர் வச்சா கூட 1000 50 காசு அன்றைக்கு தேதிக்கு 1000 10 காசு என்ன தொகையை அன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க முடியும்? அன்றைய தேதியில் ஒரு சவரன் 35 ரூபா. இந்த 10 காசு 1 ரூபாயில் அது பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அதை நான் நம்பலை. அவர் ஒரு கஞ்ச பேர் வழின்னு சொல்கிறாங்க. சிக்கனன்னு சில பேர் சொல்லுவாங்க.
ரொம்ப கஞ்சர். ஒரு வேட்டிகளை கூட அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து மாற்றி கட்ட மாட்டார். ஒரே வேட்டி சைடு 1 சைடு 2 4 பக்கம் இருக்குல்ல, ஏ 1 2 3 4 1 2 3 4 ஒரு பக்கம் முன்ன பின்னு கட்டுவார்னு பேசுகிறாங்க. அது அவர் தனிநபர் விருப்பம் தான். எதற்காக நம்ம அதை குறிப்பிடுறோம்? அதில் வந்து சுத்தத்தை பற்றியோ அதை பற்றிலாம் கூட அதெல்லாம் அந்த தனிநபர் சார்ந்து. எதற்காக நான் சொல்கிறேன்னா, பண விஷயத்தில் அப்படி ஒரு நபர்னு நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு இருக்குமான நபர் அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறோம். பெரியார் அவர்கள் சம்பாதிச்சதா இத்தனை லட்சம் கோடியான சொத்துன்னு கேள்வி இருக்குது. இல்லை அவர் பெரிய பணக்காரர் தானே, காட்டுங்க பார்ப்போம்னு நான் சொல்கிறேன். சரி, திமுகவுக்கு எங்கேருந்து வந்தது இத்தனை 1000 கோடி ரூபாய் சொத்து? இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார கட்சிகள் பாஜக இப்போ முன்னணியில் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற கட்சிகள் திமுக இருக்குது. திமுகலேருந்து திமுக கட்சிக்காரங்களாம் உழைச்சி சம்பாதிச்சு மூட்டை தூக்கி ரிக்ஷா வண்டி இழுத்து பட்டறையில் போய் கருமாறு வேலை செஞ்சு உழவு ஓட்டி களை எடுத்து சம்பாதிச்சு கொண்டு வந்த காசுல வந்ததா? இல்லை, எலக்ட்ரல் பாண்ட் வரும்போதே பார்த்தோம் 600 கோடி ரூபாய் ஒரே லாட்ரி கம்பெனிக்காரன் ஊரை சுரண்டி ஒலையில போடுற ஒரு நேஷனல் பார்ட்டி 5600 தான் வாங்கியிருக்காங்க. இவங்க 600 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. 10 விழுக்காடு. இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு கட்சி 6000 கோடி வாங்கியிருக்குது, 5000 சில்லற கோடி வாங்கியிருக்குது. ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கிற இவங்க 40 மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி 600 கோடி ரூபாய் வாங்கியிருக்குது ஒரே நிறுவனத்துக்கிட்ட தான். அப்போ என்ன பார்க்கலாம், இந்த காசுல இப்படி வந்து இதெல்லாம் பார்ப்போன்றேன் நான் இது ரொம்ப எளிதுங்க. நீங்கள் காவல்துறை வச்சுருக்கீங்க, சிபிஐ வச்சுருக்கீங்க, சிபிசிஐடி இருக்குது, எல்லா அமைப்புகளும் உங்களோட நீங்கள் கோரிக்கை கொடுத்தா சேர்த்துக்கு இருக்குது. தயவு செஞ்சு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி இருந்தால் எங்களை தண்டிங்கன்னு நான் சொல்கிறேன். அது இதெல்லாம் சரி. ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு நிதி வாங்காமல் எப்படி நடத்துறதுன்னு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன். நான் இப்போ என்கிட்ட காசு வச்சுருக்கேன், என்னோடய சொத்தை விற்று கொண்டாந்து நான் அரசியலில் போடுறேன். அரசியலில் போட்டு நான் தேர்தலில் நின்று ஜெயிச்சா நான் போட்ட சொத்துக்கான காசை அடையணும்னு நினைப்பேன்னா, இல்லை மக்கள் சேவை மொத்த காசையும் போட்டு நான் வந்து மக்கள் சேவை செய்யணும்னு நினைப்பேன். சொத்துக்காக அப்போ அப்படி தானே அது மாறும். அப்போ பொது வெளியில் வேலை செய்கிறவங்க யாருமே 2 விஷயம் செய்யக்கூடாது. ஒன்று, அவர்கள் பணத்தை கொண்டாந்து பொது வழி போடக்கூடாது, என்னோட கருத்து. இன்னொன்று, பொது காசை மிஸ்யூஸ் பண்ணணும், ஒரு காசை எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது 2 தான் அவரோட கோட்பாட்டை, உழைப்பை இதெல்லாம் கொடுக்கறது தான் பொது வழிக்கு வர்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்கள எந்த ஒரு கட்சியும் மிரட்ட முடியாது. அதை ஏழையான சொத்துக்கள் குறைவாக இருக்கிறவங்கள எந்த ஒரு கட்சியும் மிரட்ட முடியாது. நியாயம் மாறா பாஜக எப்படி வந்து திமுக மிரட்டுது? எத்தனை 1000 கோடி ரூபாய் வச்சுருக்கேன் நான் செக் பண்ண, நீ மாட்டி இடி ரைடு விடுவேன். அது எல்லாருக்கும் கொடுது, துரைமுருகனுக்கு கொடுது, ஜெகத் ரட்சனுக்கு விடுது, யாரெல்லாம் பணம் வச்சுருக்காங்களோ. ஏன் நாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு விட சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இந்த மிரட்டலை விட சொல்லுங்க, ஏன் விடலை? அப்போ நம்ம நடுவர் அரசுக்கு தெரியாதா? இவர்களுக்குமே தெரியும். இவர்கள் கூட தானே ஒரு விசாரணை நம்ம கையில் வச்சுருக்காங்க, கண்டுபிடிங்களேன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும். எத்தத்தினா பித்தம் தெளிவும் தெரியாத இந்த திமுகவினர் ஏதோ ஒன்று செய்யணாங்க. ஐயா விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தினாங்க, இதே போல் அவதூறு வச்சு தான் வீழ்த்தினாங்க. அவர் துப்புனார், அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தார், இது போன்ற பல விஷயங்கள் அவர் மீது பேசினாங்க. அன்றைக்கு காலம் அவரோட வந்து விஜயகாந்த் மட்டும்தான் இருந்தார். அவர் கூட இருந்தவர்கள்லாம் அவர் முதுகில் குத்துறவர்களாக தான் இருந்தாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எல்லோருமே கிட்டத்தட்ட அண்ணன் சீமானுக்கு நெருக்கமான நிகரான ஆட்கள் தான். போராட்டத்தில், ஒரு விஷயத்தை கருத்தாக்கத்தை பேசுறதுல, ஒரு கருத்தை ஆயறதுல, ஒரு விவாதத்தில் ஈடுபடுறதுல இன்னைக்கு திமுகவில் கூட இவ்வளோ பெரிய ஆட்கள் கிடையாது. அன்றைக்கு தேதிக்கு தேமுதிகவிலும் இப்படி ஆட்கள் கிடையாது. விஜயகாந்த் மட்டும்தான் பேசுவார். அவருக்கு பேசுவதற்கான வேறு துணைக்கு இருக்கிற கோட்பாடு ரொம்ப தெளிந்த ஆட்களும் கிடையாது. அந்த கட்சிக்கு ஒரு பெரிய கோட்பாடும் அன்றைய தேதிக்கு ஒன்றுமே கோட்பாடாக இல்லை. அதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். மாற்றாக தான் அவர் வந்தார். அவருக்கு துணை நிற்க ஆட்கள் இல்லை. அன்றைக்கு அது சாத்தியமாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். நீங்கள் நினச்ச கூட ஒரு புல்லை கூட பிடுங்கி போட முடியாது. ஆனால் அந்த விதத்தில் நீங்கள் பேசுங்க, அது எங்களுக்கு நல்லது. அது பேசுங்க, வரட்டும் கருத்தாக. நான் ஜனநாயகப்படி அதை ரசிக்கிறேன்றான். நீங்கள் பேசுங்க, எவ்வளோ மோசமாக வேணால் பேசுங்க. அதை நீங்கள் பேசும்பொழுதெல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய தேவை எங்களுக்கு ஏற்படுது. எங்கேயோ இருக்கிற மார்க்ஸையும் லெனினையும் ஒரு கட்சி தன்னுடைய தலைவராக வச்சுருக்குது. நான் இந்த பூமியோட மொழி கூட தெரியாத ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, நேருவை வந்து தன்னுடைய தலைவராக ஒரு கட்சி வச்சுருக்குது. இந்த மொழியை சாராதவரை வேறு ஒருத்தரை தன்னோட தலைவராக ஒரு கட்சி வச்சுருக்குது. ஆனால் ஒரு தமிழ் தேசியம் கண்ட ஒரு பெரிய ஆளுமையை, ஒரு போருக்கு படைகட்டி ஆண்ட ஒரு பெரிய தலைவனை தலைமையாக வச்சிருக்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி. மற்ற எல்லாவற்றையும் கட்சியை விட சரியான தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி. அது அந்த விதத்தில் அதோட போக்கும் அதன் அடிப்படையில் தான் இருக்கும். அதனால் இவர்கள் எதுவுமே இல்லாத காரணத்தினால
நீங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை இந்த அரசியல் வெளியிலிருந்து அகற்ற நினைப்பது இல்லை. அவரை வந்து இல்லை சார், குறிக்கிறது மன்னிப்போம். இப்போ சமீபத்தில் நான் பார்த்த காணொலி ஒன்றில் பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. திடீர்னு அந்த கேள்வி வெளியே வர காரணம் இதுதான் காரணம் அடிப்படையில். அப்படின்னா நம்ம இந்த கேள்வி எல்லாரும் நோக்கி தான் வைக்குது. மார்க்ஸ் என்ன செய்தார்? திமுக இது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மார்க்ஸையும் லெனினையும் தானே ஏங்கல்ஸையும் தானே தூக்கி தலைமையில் பிடிச்சினாரு. அவர்களுடைய தலைவர் யார் சொல்லுங்கள். அது தவிர இங்கே இருக்கிறவங்களாம் சின்ன கண்ணு சங்கரையெல்லாம் தலைவர்களாக அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஜோதி பாசு யெச்சூரியெல்லாம் அவங்க அப்படி எடுத்துக்கிறது இல்லை. அவங்க தலைவர் என்கிட்ட சொல்கிறாங்க, அவர்கள் இந்த பூமிக்கு என்ன பண்ணாங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க. ஏன் நான் காந்தியும் நேருமே தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்குறேன். கம்யூனிசம் பிறப்பதற்கு காரணமாக இருந்தாங்க. அதான் அந்த கோட்பாட்டுக்கு காரணம் தாங்க. காந்தியும் நேருமே தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொண்டு மாட்டல. மாறா காந்தியும் நேருவும் இந்தியா என்ற பொது அமைப்பு விடுதலைக்கு என்னென்ன பண்ணாங்களோ அதை இங்கே வந்து வ.உ. சிதம்பரமும் சுப்பிரமணிய சிவாவும் பாரதியாரும் பின்ன வந்தவர்களும் பண்ணாங்க. அது வேலுநாச்சியாரில் தொடங்கி மருது இருவரில் தொடங்கியே அவர்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் குறைவானதில்லை. அது இந்தி மொழியில் இருந்ததுனால, அது டெல்லிக்கு அருகாமையில் இருந்ததுனால அவர்கள் பேச்சு பேசப்படுது. அதுவே வந்து இங்கே வரலாற்றில் ஒரு அவமானமானது. நீங்கள் இங்கே நான் ரொம்ப சின்ன புரிதலுக்காக கேட்குறேன். நம்ம எவ்வளோ பெருந்தன்மைக்காரர்கள் பாருங்கள். இங்கே ராஜீவ்காந்தி என்ற பெயர்கள் உண்டு, இங்கே நேதாஜி என்ற பெயர்கள் உண்டு, இங்கே நேரு இந்திரா காந்தி என்ற பெயர்கள் உண்டு. ஆனால் வடக்கில் யாருக்காவது சுப்பிரமணிய சிவா பேர் இருக்கா? பாரதியார் பேர் இருக்கா? வ.உ. சிதம்பரம் பேர் இருக்கா? இல்லை. ஏன் இவங்க இல்லை? நாம கருதுறோம் இல்லை இவ்வளோ பெருந்தன்மையா அவர்களும் பங்களிப்பு கொடுத்தாங்க. அப்போனா இந்த காந்தியும் நேருவும் பட்டேலும் இவர்கள் தான் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு கொடுத்தார்களா? அவர்கள் தான் தலைவர்களா? அப்போ நாமெல்லாம் எங்கே போகணும்? ஏன் பாடத்திட்டத்தில் நம்மெல்லாம் இல்லை? மத்திய பாடத்திட்டத்தில் இருக்கா இல்லையா? நேரு பற்றி பேச்சு இருக்கா இல்லையா? ஏன் வ.உ. சிதம்பரத்தை பற்றி ஏன் பேச்சு இல்லை? ஏன் சுப்பிரமணிய சிவா பற்றி பேச்சு இல்லை? பகத்சிங்கு நீங்கள் நம்ம பேர் வச்சுக்கிறோம்ல, அப்படி மருது சகோதரர்கள் பற்றி யார் பேர் வச்சுக்கிறோம்? திருப்பூர் குமரன் பேர் யார் வச்சிருக்கிறோம்? யார் வச்சிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். திருப்பூர் குமரன் நாங்கள் பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். இங்கே நம்ம இன்னும் வச்சுக்கிறோம். அப்போ நாம் ஒரு இன்க்ளூசிவாக இங்கே தமிழகத்தில் பார்த்தது போல் இது இங்கே மட்டும் இல்லை. நீங்கள் இலங்கைக்கு போனீங்கன்னா, ஈழத்துக்கு போனீங்கன்னா, ஈழத்தில் பல தமிழ் பேர்கள் உண்டு. அதில் தமிழ் பேர்களில் ஈழத்தில் பல நேருகள் உண்டு, பல காந்திகள் உண்டு. அமரத் காந்தி அந்த பேரை சேர்த்து வச்சுப்பாங்க. பல நேருகள் உண்டு, பல பகத்சிங் ஈழத்துலையும் உண்டு. இப்போ இந்த நிலப்பரப்பு முழுவதுமே நாம மதித்தோம். ஆனால் நாம் ஒருபோதும் அவங்கள மதிக்கலை. மதிக்காதவங்களும் இன்றைக்கி தலைவராக தூக்கி நீங்கள் தெரியுறீங்க. ஆனால் இந்த ஒரு மாதிரி தமிழ் தேசியத்தை நடத்தி காட்டிய பிரபாகரன் அவர்களை நாங்கள் தமிழ் தேசிய தலைவராக ஏற்றதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்போ வன்மம் இருக்குது. இது வந்து ஒரு சரியான நகர்வை நோக்கி போகுது. இப்படி போகிறதுனால திராவிடத்திற்கு வீழ்ச்சி என்று திராவிடம் அறிந்திருக்கிறது. அதனால தான் அவசரமாக இதை செய்கிறதுன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். சீமான் அவர்களும் பிரபாகரன் அவர்களின் சந்திப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் கொண்டு நேரத்தை மிக்க நன்றி. அரசியல் கருத்து அரசியல் தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.